குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ. ஹலோ. மோகன், உங்க ஆடியன்ஸ் மேனகா வந்திருக்கேன். மோகன், உங்களை தான் மோகன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுல உங்க ப்ரோக்ராம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் எப்பவும் மூடியாவே இருக்கீங்க? நத்திங். இன்னொரு முறை செய்து காட்டு எனக்காக எனக்காக இவ்விடம் அரங்கேறும் பாட்டு உனக்காக உனக்காக. டிஸ்கோ கிங், டிஸ்கோ கிங், டிஸ்கோ கிங், டிஸ்கோ கிங். என்னுடன் சூடாகி போச்சு எதற்காக எதற்காக? உன்னுடன் குளிர்காயலாச்சு அதற்காக அதற்காக. கோடையில் கூடு தேடலாம், வாடையில் ராகம் பாடலாம். டிஸ்கோ குயின், டிஸ்கோ குயின். வானவில் மீது ஆடலாம், வாலிபம் மேடை போடலாம். டிஸ்கோ கிங், ஓ டிஸ்கோ கிங். வந்த விருந்து தந்த விருந்து சொந்த விருந்து தானே. உன்னை மறந்து என்னை மறந்து கண்டு அருந்து தேனே. இவ்விடம் அரங்கேறும் பாட்டு டிஸ்கோ குயின். அப்பாவுக்கு தான் 10 மணி வரைக்கும் டியூட்டி, மகனுக்கு அப்படி என்ன டியூட்டி? ஆட்டம் பாட்டம்னு சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றியா? இதெல்லாம் எனக்கு அறவே பிடிக்காது. மோகன், 30 வயசு வரைக்கும் ஒரு முடிவே பண்ணாம வாழ்க்கையை நடத்தினா எப்படி? மகனுக்கு அது விளையாட்டா இருக்கலாம், இந்த அப்பனுக்கு அது வேதனையா இல்ல? பிள்ளையா நினைச்சேன், பிரச்சனையா இருக்கியே. அம்மா இருந்தா என்ன பிரச்சனையா நினைக்க மாட்டாங்க, பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. குட் நைட். அடே அட்வொகேட்டா? குட் மார்னிங் ஐஜி. குட் மார்னிங். வாடா உட்காருடா. திடீர்னு உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். ம். வந்துட்டேன் பாத்தியா? என்னமோ திருச்சியில இருந்து வந்த மாதிரி பேசுறிய, பக்கத்துல திருவான்மியூர் தானடா? திருவான்மையூருங்கிற டி நகர்ல இருக்கிற நீ என்ன பார்க்க எப்போது வந்திருக்கியா? பிளட்டி ஃபூல். வந்தா நீ இருக்கிறியா? பெரிய வக்கீல், பாம்பே டெல்லின்னு பிளைட்ல பறக்குற. இப்போ கூட ஒரு வாரிசு கேஸா டெல்லிக்கு புறப்பட்டு இருக்கேன்டா. ஒரு உதவிக்காக என் மகளோட வந்திருக்கேன்டா. மகளோட வந்திருக்கியா? எங்கடா அவ? சின்ன வயசுல பார்த்தது. இந்த வயசுல பாரு. மேனகா, மேனகா. கமிங் டாடி. குட் மார்னிங் அங்கிள். வெரி வெரி குட் மார்னிங். ஓ மகளா? பின்ன இரவலா வாங்கினேன். கமிங் டு த பாயிண்ட். மேனகா கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கிறா. அதான் சமையல் கலை. ஐ சி. இப்ப அவளுக்கு காலேஜ் லீவு, அதனால 10 நாளைக்கு உன் கெஸ்டா தங்க போறா. அவ சமையல சாப்பிட்டு பாரு. வித் பிளஷர். அப்ப நான் புறப்படுறேன்டா. நான் வரேம்மா. அங்கிள் சொல்றபடி கேட்டு அப்படியே நடந்துக்கா. நீ உட்காருமா.
ஐஜி அங்கிளோட சன்னா நீங்க? இவ எப்படி இங்க வந்தா? மை குட் லக். நெல்லு மோகன், இது மேனகா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரே டாக்டர். இங்க நம்ம வீட்டுல 10 நாள் தங்க போறா. நான் எங்கேயாவது ஓடிடுவேன். இனி சமையல்லாம் மேனகா டிபார்ட்மெண்ட் தான். நான் செத்தேன். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். நீங்க 2 பேரும் படிச்சவங்க, ரொம்ப கௌரவமான பிள்ளைங்க. உங்களுக்குள்ள ஏதாவது நடக்கட்டும் அங்கிள், வாழ்த்துங்க. ஐ மீன் வயசுல வர்ற கோளாறு? சத்தியமா எனக்கு வரவே வராது. மேனகா, என் மகன் பெட் காஃபி சாப்பிடுறவன். சாப்பிட்டோம் அங்கிள். தினமும் காலையில 6 மணிக்கு நீ இவன் பெட்ரூம் சிட் அவுட்ல காஃபியை கொண்டு போய் வைக்கிற. பஸ்ஸரை அழுத்தி காஃபி ரெடின்னு சொல்லிட்டு இவன் பெட்ரூமை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள நீ வந்துடுற. என்ன? சரி அங்கிள், வந்துடுறேன். மத்தியான சாப்பாடு அங்கிள்? அதுக்கு மேல போக கூடாது. டைனிங் ஹால்ல நான் இருக்கும்போது ஏன் முன்னாலேயே நீ இவனுக்கு சாப்பாடு போடுற. பெஸ்ட் ஐடியா. பிரச்சனையே இல்லை. என்னடா? ஓகேப்பா, நீங்க இருக்கும்போதே காபி சாப்பாடெல்லாம் அவங்க எனக்கு கொடுக்கட்டும். மேனகா, உன் ரூம் கீழே, அதுவும் அங்க. ஓகே சில்ட்ரன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையா போறேன். வாங்க. சாவியை தொலைச்சிட்டேன், இந்த பூட்டை திறப்பியா? எப்பேற்பட்ட பூட்டையும் திறப்பேன் சாமி. இப்ப இந்த பூட்டை தர உன் தொழிலை பார்த்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன். பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷங்க. ஆள் வரக்குள்ள வேலையை முடிய. சரி, இங்க நில்லு. உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்துட்டு வர்றேன். எவ்வளவு? சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1,000 ரூபாய் வாங்குற சாமி. உங்க இஷ்டப்படி கொடுங்க. யோ, 1,000 ரூபாய் என்னைய பிச்சை காசு? 5 ரூபாய் கொடுக்குற வாங்கிக்க. உன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் உள்ள போறேன். யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்தேன். ஏன்டா திறந்த? கூட்டுக்கார் திறக்க சொன்னாரு, திறந்தேன். நான் தான்டா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள வந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் ஸ்வீட் கேர்ள். அந்த கப்பு மோகனுக்கா? ஆமா அங்கிள். ஸ்ட்ராங்கா போட்டிருக்கியா, லைட்டா போட்டிருக்கியா? லைட்டா ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டேஸ்ட் அவருக்கு பிடிச்சதுடா, கண்டினியூ பண்ணிக்கிறேன். நெல்லு வந்து பஸ்ஸர் அழுத்தி காஃபி ரெடின்னு கத்திட்டு. கரெக்ட் கரெக்ட். கண்டிஷன் ஞாபகம் இருந்தா சரி. அப்புறம் சூடு ஆறி போகுது அங்கிள். ஆற வேண்டாம், போ போ. காஃபி ரெடி.
மார்னிங் டாட். குட் மார்னிங் சன். காபி தானே? சாப்பிடு. காபி நல்லா இருக்கா? ஓகேப்பா. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாங்கிறியா? நானும் இதுவே ஸ்ட்ராங்ப்பா. என்ன ஆறுமுகம், என்ன கேஸ்? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலியை எடுத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேஸ்? இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர்காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். ஒன்னாட்டோன், இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா, இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமா இல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கு முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடகடா ஸ்டேஷனுக்கு சார். அதான் ஸ்டேஷனுக்கு போறோமே, அங்க போக முடியாது சார். போடுற போட்டுல தன்னால போயிடும். அங்கேயும் ஒருக்க போயிடுறேன், இங்கேயும் ஒருக்க போயிடுறேன். சரி போறோம், போட்டு முடியாது. தனியா விட்டா ஓடிடுவான். ரெண்டு பேரையும் சேர்த்து மாட்டணும். அப்படி போங்கடா. அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார். ஆனா கொஞ்சம் தள்ளி போங்களாடா. ஏழுமலை, போனவங்களை காணோம். எச்சுக்கு போனாங்க. இருந்துட்டு தான் வரட்டுமே. ஏய், இதுதான் சமயம். இந்த போலீஸுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது. ஏழரை மாட்டா போடுறாங்க. ஜம்பிங். எப்படிற? பிரமாதம்பா. சாதாரண பீன்ஸ்ல இவ்வளவு பெரிய வித்தையா? வண்டர்ஃபுல். இன்னும் பீன்ஸ் போட சொல்லவா? என்னடா சாப்பாட மூடிட்ட? வயிறு சரியில்லை, அப்புறமா பசிக்கிறப்ப சாப்பிடுறேன். கலிக்கவே இல்லையே. அப்பாக்கு தெரியாம இவ்வளவு சாமர்த்தியமா பிளேட்டை தள்ளி விட்டாரு. ஐயோ ஐயோ சித்தப்பா, போயிட்டீங்களா? அட பாவீங்களா, நான் வர்ற வரைக்கும் வச்சிருக்க கூடாதா? இப்படி பாதியில வந்தா ஜாயிண்ட் ஆகணுமா? சித்தப்பா. யாரியா நீ? செத்தது பொம்பளை சித்தப்பாங்கிற? சரி சின்னம்மா. ஐயோ சின்னம்மா, அவங்களுக்கு நான் தான் கோல் கொடுக்கணும். தள்ளியா போயா. ஐயோ சின்னம்மா, சின்னம்மா எங்க போனான்னு தெரியலையே. இப்ப கையில கிடைச்சான், அவனை அடிச்சு பணமாக்கி தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா. இத புடியா, வேட்டி வந்து போச்சு. ஏப்பா, பேண்ட போட்டு வேட்டி வந்துருச்சுங்கிற? சரி, பேண்ட வந்து போச்சு, புடியா. அடுத்த புடியா. சின்னம்மா நீ வாழ்க, நல்லாரு, என்ன காப்பாத்திட்ட.
எப்படி வந்த? எது சாத்தினா என்ன, பொங்கி வர்ற காதல் இரும்பு கதவு போட்டாலும் ஈஸியா. அது உனக்கு ஈஸி, எனக்கு என்ன கன்றாவி ட்ரெஸ் அது? அப்பா பார்த்தாருனா? அப்பா. ஹலோ டாட். இன்னும் படுக்கலையா? ரூம்ல விளக்கறியது அனுப்பிச்சிடறேன்ப்பா. என்ன தானே? நான்சென்ஸ். என்னடா நான்சென்ஸ்? கொசு புடுங்குதுப்பா. என்ன தைரியத்துல நினைக்கிறேன்? எந்த மனையை லவ் பண்ணா? இந்த பியூட்டிஃபுல் மடையண்டா. காஃபி சாசர்ல காஃபி சுவையான்னு எழுதியிருந்த சுவைன்னு பதில் சொல்லிருந்தீங்கல்ல? நோ. எஸ். சாப்பாட்டு பிளேட்ல ஐ லவ் யூன்னு எழுதியிருந்த அப்பாவுக்கு தெரியாம என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல? நெவர். சத்தம் போடாதீங்க. முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க, பாக்கிய இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி அக்கௌண்ட கல்யாணத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீ க்ளோஸ் பண்ணிடுவ, அதுக்குள்ள எங்க அப்பா என்ன க்ளோஸ் பண்ணிடுவார். எந்த வழியா வந்தையோ அந்த வழியா மரியாதையா போயிடும். என் கண்ணு இல்ல, இது மூக்கு. மை ஸ்வீட்டி. போலீஸ் வீட்லயே திருட்டு லவ். இது காஃபி அங்கிள். காத்தாட்டம் வந்துட்டியே. எல்லாம் ஒரு அக்கறை தான். யார் மேல? அங்கிள் மேல. இது உங்க காஃபி, இது உங்க சன்னுக்கு. வெரி வெல். அங்கிள் அங்கிள், அந்த காஃபி உங்க மகனுக்கு. ஓஹோ, அப்படியா? இதுல என்ன ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குன்னு பாக்குறேன். அங்கிள் அங்கிள், இது என்ன சாசர்ல லெட்டர்? தமிழ் லெட்டர். யாருக்கு? சாசருக்கு. நான்சென்ஸ். தவறுக்கு மன்னிக்கணும்னா என்ன தவறு செஞ்ச? ஒரு தவறு செய்யல அங்கிள். செஞ்சிருக்க. ஐ மீன், நான் யாரு? அங்கிள். என் உத்தியோகம்? ஐஜி. ஐஜின்னா? இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். போலீஸ்காரங்கிட்டே திருட்டு வேலையா? நீ என் கண்டிஷன் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காபி சுவையான்னு சாசர்ல எழுதி என் மகன்கிட்டே கேட்டிருக்க. உண்டா இல்லையா? கேட்டிருக்க அங்கிள். சாப்பாட்டு தட்டுல பீன்ஸால கோலம் போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி இருக்க. சொல்லி இருக்க. எல்லாத்துக்கும் மேல ராத்திரி அவன் ரூமுக்கு போய். மேல சொல்லாதீங்க அங்கிள், என் தப்புதான். பட் ஒன் திங், நான் மோகனை மனமாற காதலிக்கிறேன். இப்ப இல்ல அங்கிள், உங்க மகனை தெரியறதுக்கு முன்னால இருந்து he is my love, he is my life, he is everything to me. ஓகே ஓகே. பீன்ஸ் காதல், சாசர் காதல், இதுக்கெல்லாம் மோகன் என்ன பதில் சொன்னா? சமாளிச்சிட்டானா? தேங்க்யூ சன். ஒரு நல்ல செய்தி. என் மகனும் உன் மகளும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்கடா. அப்போ ஒரு மாசம் கோர்ட் வேலையை விட்டுட்டு கல்யாண வேலையை கவனிக்க வேண்டியதா? நான் ரெடிப்பா. கேட்டுக்கிட்டியாடா? அவன் ரெடியா? என் மகன் எவர் ரெடிடா? அப்ப நாளைக்கு உன் மகனோட முறைய பொண்ணு பார்க்க வர்ற. ஓகேடா. ஓகே, நாங்க புறப்படுறோம்டா. வரேன் அங்கிள். குட் லக். ராப்பிச்ச தாயே, ராப்பிச்ச ராப்பிச்ச தாயே. இத போடுறேன் சாமி. ஏன் சாமி பகல்ல வந்து வாங்க கூடாதா? ராத்திரி இது மாதிரி அலையறீங்க. என்னது அலையறமா? ஜனங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம், ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே. எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க? இத கொண்டு வரேன் சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ்.
காலத்துக்கு ஒரு பேச்சு, நிமிஷத்துக்கு ஒரு மூடன்னு இப்படியே நீ வாழ்ந்தா எனக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா? ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருக்கிறவன்னா ஒரு தகப்பனுடைய கடமையை முடிக்க வேண்டாமா? உன் மூடெல்லாம் உதறி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஏன் கூட நீ பொண்ணு பார்க்க வர்ற. இது உங்க காஃபி. இனிமே சாசர்ல எழுத வேண்டாம், நேரடியா மனம் விட்டு எது வேணாலும் பேசிக்கலாம். பிள்ளைங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம போலாம் வாடா. சரி. மனசு விட்டு பேசிக்கங்கன்னு உங்க அப்பா சொன்னார்ல, பேசுங்க. பேசுறேன். ஒரு நிர்பந்தத்தினாலதான் அப்பா கூட வந்தனே தவிர நிச்சயமா உன் மேல எனக்கு ஆசை கிடையாது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னையே நினைச்சுட்டு இருக்காம வேற யாரையாவது முடிவு பண்றது நல்லது. இல்ல, நான் உங்களைத்தான் நினைச்சேன். நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐ ஹேட் இட். அது சரிடா, இது உங்க அப்பா கிட்ட சொல்லணும். எங்க அப்பாவை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லடா. சின்ன வயசுல இருந்தே அப்படி என்ன கண்டிச்சு வளர்த்துட்டாரு. உன் ப்ராப்ளம் இருக்கே எனக்கு தலை சுத்துது. தாலியை கட்டுன்னா உனக்கு தவிப்பு, கட்டலன்னா உங்க அப்பாவுக்கு தவிப்பு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னா எனக்கு தவிப்பு. இப்போ என் மனசு சரியில்லை. நான் நிம்மதிக்காக கொடைக்கானல்ல போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்படுறேன். அப்புறம் பாத்துக்கலாம். எதையும் ஆற போட்டா விஷயம் தன்னால அடங்கிடும். நல்ல ஐடியா தான். கொடைக்கானலோ காஷ்மீரோ எங்க போனாலும் சரி, உனக்கு ஒரு நிம்மதி, எனக்கு ஒரு சந்தோஷம். உன்னோட மனநிலை சரியாகிறதுக்கு வேற இடம் மாறி போறது நல்லது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைதான். ஆனா ஒரு மாசம் உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, நீ போயிட்டு வா. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க மோகன், நீ திரும்பி வந்த உடனே கல்யாணம் தான். ஓகே டாட். ಕ್ರೂರಜನ ಗಣವಿದೂರ ನಿಗಮ ಸಂಚಾರ ಸುಂದರ ಶರೀರ தம்பியா, வாங்க தம்பி. எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி நீங்க வந்து? எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா தம்பி? தம்பி அப்பா நல்லா இருக்காங்களா? ஓ எஸ். என்ன தம்பி, சுதி சரியா இருக்குதுங்களா? உங்க தாத்தார் ஞாபகார்த்தமா இருக்கிறது இது ஒண்ணுதான். 15 வருஷமா தூசி படாம தொடச்சி தொடச்சி பாதுகாத்துக்கிட்டு வரேன். தம்பி, அந்த காலத்துல உங்க தாத்தா பாடுவாரு பாருங்க, அந்த கரகர பிரியா ராகம் இருக்க. கரகர பிரியா? வேற என்ன சொன்னேன்? அதுதானே சொன்னேன். அது மட்டுமா, அந்த பைரவி ராகம்,
அந்த சாருகேசி ராகம். எத்தனை ராகத்தை தான் இந்த மண்டையில வச்சிருப்பாரோ தெரியல. வெந்நீர் போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க போய் கதகதப்பா குளிச்சுட்டு வாங்க. யாருப்பா நீ? கேக்குறாருல சொல்ற. ஏகம்பரம், குளத்தங்கரையில சாதகம் பண்ணிட்டு இருக்குதே, குளத்தங்கரையில பாடிட்டு இருக்குதே ஒரு பொண்ணு, அது அந்த பொண்ணு பேரு கல்யாணிங்க. பெரிய பாகவரோட பொண்ணு. தினமும் தண்ணியில இறங்கி பாடுனா சாரீரம் நல்லா இருக்குமாமே. அந்த பொண்ணு அப்பப்போ அங்க வந்து பாடும். அவங்க நம்மூர் தானா? அவங்க பாலக்காட்டுல இருந்து திருவையாத்துக்கு வந்து 5-6 வருஷம் ஆச்சு தம்பி. ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ ಶಿವ ಶಿವ ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ 10-12 வருஷமா பாடுற, இன்னும் கத்துக்கல. எனக்கு பாடணும். நீ வயலின் வாசிச்சா போதும்டா. எனக்கு பாடணும். நீ வயலின் வாசிச்சா மட்டும் போதும், விடு. எனக்கு பாடணும். என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற?
ஒண்ணு செய்டா. என்ன செய்யணும்? கூழாங்கல்ல சூடாக்கி சாப்பிடு, குரல் நல்லா வரும். கல்யாணி, நல்ல பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பொம்பளை ரொம்ப பேசாத, கண்ணு தனியா கரைந்துக்க போகுது. ஆமா, பொம்பளை குடிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? ஆமா, உனக்கு என்ன வேலை? எனக்கா? இந்த மாதிரி பாக்குறவங்கள விரட்டுற வேலை. நல்லா பேசுறிய. உன் பேர் என்ன? என் பேரா? ஆ, பேரிக்கா. அது வீட்டுல இருக்கு, வா தர்றேன். நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். வாங்கடா. என்னடா செய்துகிட்டு இருக்கிற அழகு சுந்தரம்? கூழாங்கல்ல சூடாக்கி முழுங்கிட்டா நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். அதுக்காக கூழாங்கல்ல மசாலா போட்டு வறுக்கிறதா? நல்லா பாட்டு வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. மடையா மடையா, கல்ல சூடாக்கி சாப்பிட்டா தொண்டை ரணமாயிடாது? எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன். ஏன்டா இப்படி புரியாத்தனமா நடந்துக்கிற? சாரீரங்கிறது இயற்கையா அமையணும். அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது. இந்த கல்லெல்லாம் தூக்கி எறி. என்னது? ஏன் கண் கலங்குற? பாடத்தான் வரல, அழுகையாவது வருதில்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன கல்யாணி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா பாகவதர் கூட இருந்த எனக்கு பாட்டு வரல. எவ்வளவு ஆசையா குரல் எடுத்தாலும் குறவலையில என்னமோ கர்ரு புருன்னு அடைக்குது கல்யாணி. இதுக்கு போய் கவலைப்படலாமா? குறை ஏதாவது இருந்தாதா நாம தெய்வத்தையே நினைக்கிறோம் இல்லையா? ஒரு குறை இருந்தா சரி, எனக்கு எல்லாமே குறையா இருக்க. இத பாராளுக, ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா அம்சங்களையும் கொடுத்துறதில்ல. ஏன் உனக்கு மட்டும் குயிலோட குரலையும் மயிலோட அழகையும் கொடுக்கலையா? உனக்கு பாட வரலன்னா என்ன, வயலன் தான் பிரமாதமா வாசிக்கிறியே. இதை விட வேற என்ன பெருமை வேணும்? வேற எதுவுமே வேண்டாங்கிறியா? என்ன வேணும்னு கேக்குற? எதை கேட்டாலும் முழுப்ப. இதை கொண்டு போய் அந்த அக்காட்டு கொடு. அக்கா அக்கா, இந்தா. ஏதாவது பதில் கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துறேன்.
ஏங்க கோயிலுக்கு எல்லாரும் எதுக்குங்க வருவாங்க? இது எந்த கேள்வி? சுவாமி தரிசனத்துக்கு தான் வருவா. அங்க பாருங்க, ஒரு பையன் சாமி கும்பிடுற நம்ம வீட்டு பொண்ணை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அபச்சாரம் அபச்சாரம். வாங்க வந்து ஒரு புடி பிடிங்க. கோவிலுக்கு வந்தா சுவாமி தரிசனம் பண்ணணும். பெண்களை பார்த்துட்டு இருக்கிறது அசிங்கமா தோணல? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கே, அது பிரகாரம் நடந்துக்க வேண்டாமோ? போங்க. முருகன் மனசு வைக்கல, பிரசாதம் கிடைக்கல. நீங்களாவது தருவீங்களா? நான் கேட்டது தெய்வத்தோட பிரசாதம். தெய்வத்தோட பிரசாதம் தெருவுல சுத்துறவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. வா கல்யாணி போலாம். என்ன பிரசாதம்? நான் என்ன அக்கா என்ன பூஜைக்கா? கல்யாணி நல்ல பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ, வாங்கிக்க கோவிந்தோ. கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. சரிதான் கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு ஏழுமலைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு. கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த ஏழுமலையான் பேரை வச்சனாலதான் நான் வச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாவ போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய ஏழுமலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். என்ன கையில வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? பிரிச்சு பாரு.
முகத்தை பார்த்தா நல்ல பதில் போலதான் தெரியுது. கபதப 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 தசரிச 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 கககரிரி சசத ததத சசத ததத பபப ககக சரிக ரிகப கபத பதச கபத பதச தசரி சரிக. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? நீயா 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 நீயா? கைக்குட்டையில் சின்னம் ஒன்று கண்டுபிடித்தேன். பின்னி வைத்த பூவுக்கு முத்தம் கொடுத்தேன். பின்னி முடித்த நூல்களுக்குள் நான் சிக்கித் தவித்தேன். சிக்கித் தவித்தேன். சிக்கல் எடுத்தேன். எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? நீயா 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 நீயா? கைக்குட்டையில் வேர்வையை துடைத்ததில்லை. அதற்கு வலித்திடும் என்று நான் மடித்ததில்லை. உந்தன் கையில் தந்தது துணியும் இல்லை. என் இதயத்தை தான் தந்தேன் வழியும் இல்லை. உன்னை நினைத்தால் உறக்கமில்லை. இன்பக் கிளியே இரக்கமில்லை. வாய்ப்பிடந்து என் பெண்ணை சொல்வது வழக்கமில்லை. பழக்கமில்லை. விளக்கமில்லை. அந்த கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் இந்த காதலை தந்தது. அன்பு காதலின் சின்னமாய் இந்த காதலை தந்தது. அந்த கைக்குட்டையை யார்
ஊருக்கு புறப்படுறேங்க. ஐயா, தம்பி மோகனுக்கு ஏதாவது சொல்லணுங்களா? மோகனுக்கா? ஆமாங்க. அவன் திருவையாத்துக்கு எங்க வந்தான்? கொடைக்கானலுக்கு போகலையா? அவரு கிட்டத்தட்ட 20 நாளா திருவையாத்துல தானுங்களே இருக்கிறாரு. உடனே அவன் இங்க வர சொல்லு. உடனே திரும்புறதா? அங்க இருக்கிற குளக்கரை, கோயிலு, பாகவதரோட பொண்ணு இவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்புற மாதிரி தெரியலீங்க. நீங்க நேரடியா வந்தாதான் நடக்கும். அப்ப நான் வரணுங்க. மாறி உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாறி காய்க்கிறக்கா. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட். சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு. அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு வேற பார்த்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா, எசகு பசகா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷனா விட்டுட்டு தான் ஓடுவான். பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா. அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாதிரி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஜூலி நீலி காளி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிடுச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேடான்று. நீ மட்டும் வராதம்மா. பொங்க பொங்க. என்னங்க, நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க? இந்த ஏரியில் இருக்கிற தண்ணீர் அளவுக்கு. தண்ணீருக்கு அளவு இருக்கா என்ன? இந்த தண்ணீருக்கு எப்படி அளவு இல்லையோ அந்த மாதிரி உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்கும் அளவே இல்லை. எனக்கு சலீமான ஒரு சிநேகிதம் இருக்கா. அவ அடிக்கடி சொல்லுவா, சொர்க்கத்துல அற்புதமான ஒரு மரம் இருக்கா. அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஜீவனை குறிக்குமா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட பேரும் அந்த இலைங்கள்ல இருக்குமா. காத்தடிக்கும் போது எந்த பேருள்ள இலை கீழே விழுதோ அவங்க செத்து போயிடுவாங்களா. அதுல பழுத்தலையும் விழும், பச்சலையும் விழும், சின்ன சின்ன குழந்தைலையும் விழும்னு சொல்லுவா. ஏங்க, அந்த இலையில என் பேரும் எழுதித்தானே இருக்கும். அங்க அடிக்கிற காத்து இப்ப இங்க அடிச்சா உங்க மடியில சாஞ்சிருக்கிற இந்த இன்பத்தோட என் கதையும் முடிஞ்சிடும் இல்லையா? சிச்சி, என்ன பேசுற நீ? மனசுக்கு பிடிச்ச ஒரு மடியில உயிரை விடுறதை விட ஒரு பொண்ணுக்கு வேற அதிர்ஷ்டம் என்னங்க வேணும்? ஏற்கனவே நான் துரதிருஷ்டசாலி. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. கல்யாணி, உங்க அப்பாவை நான் பாக்கணுமே. எதுக்கு? எனக்கு இருந்தாலும் நம்ம விஷயத்தை பத்தி உங்க அப்பா தானே முடிவு பண்ணணும். எப்ப அவரை பாக்கணும்னு நான் சொல்றேன், அப்ப வந்தா போதும். இப்போ நான் வரேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால என்ன பிரயோஜனம்? ஏன் அழக? வாசிச்சா கைத்தட்டத்தான் ஆள் இருக்கு, மனசத்தோட யாரும் இல்லையே. நீ சொல்றது எனக்கு புரியலையே அழக.
யாருக்கும் தெரியாம ஒரு பொக்கிஷத்தை பத்திரமா வச்சிருந்தேன். கையில வச்சுக்கிட்டு இருந்தா யாராவது எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களோன்னு மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தேன். அதையும் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அழகு, எந்த ராகமும் பாட வராதவனுக்கு கல்யாணி ராகத்துல கச்சேரி செய்ய ஆசை வரலாமா? இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, இப்ப அது தெரிஞ்சு போச்சு. உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. யாரு யாருன்னு புரியலையே. கோயில்ல உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். ஆஹா, என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சங்கீதம் தெரியும். பெரியவங்க கிட்ட சிஷ்யனாக்க பிரியப்படுறேன். எந்த ஊரு? வடக்க. மெட்ராஸா? ஆமா. வாங்க. உட்காருங்க. அம்மா கல்யாணி, குடிக்க ஏதாவது கொண்டாமா? பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாலா ஐயா, தம்புராவை எடுத்துட்டு வா. கீர்த்தனைகள் ஏதாவது தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எங்க பாருங்க, கேட்போம். பெரியவங்களே ஆரம்பிச்சா ரகுவரனும் மரவ தகுன ரகுவரனும் மரவ தகுன. ஏன் சும்மா இருக்கிறீங்க? வாசிங்க. நகதர நீ வரலங்கிறதான் குறையா இருந்தது. மனசு
గమపరి గమపద గమపద మపద నిద 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 మప గమరి మనసున గమపద పద ని మపద నిద 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 పద మమ మమ గమగరి గమపద నిద పద మమ గమప దని 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 దమ మద నిద మద మద దమ దరి నిది గమద గమద ని మద ని దని దని ని దరి దరి దని దరి దని 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 దమ దని ని దమ రప సాస పాప ని ని మమ దద గ గ మమ రి రి మగరి గమద గమద ని మద ని రి గని మగరి గని ని దమ ని దమ ని గరి ని దమ మద బ సరి ని దరి పద మమ గమరి గమద గమ పద మమ దని దని దమ దమ మమ దని దమ పద మమ దని పద ని సగరి దని ని దని దని దమ దమ నిరి ని దని దమ మద మగ గమ గరి మగరి ని ని గమ గమ ని దమ ప సరి ని దరి పద మని దమ దమ సరి దని ని దని దని దమ దమ మగరి ని ని గమ గమ ని దమ ప పద గమ దమ దని దమ బని ద ని దమ పద ని రిగ దని దరి మగరి గని దరి మగరి గని దరి దరి రి దని గని దరి దబ సాని దని దబ దబ గరి దరి దరి దని దని గమ పద మమ పద ని పద ని దని సరి దని సరి ని సరి రి సరి గమ రి గరి దరి దరి మమ మమ గమ మమ మమ గరి దని ద రి దని ద దని ద ని ద దని 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 దబద సా ని దని దబద రి దని 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 ని దని దని ని రి సా దని దబద సా ని దని దబ మబ ని త ని దబ మగ గమ బద బ మబద బ బద బ దబ ప గ ది గరి దని దని రి సా దని దబద ద ప మమ గమ రి మ సునని మరులు என்னப்பா? மோகன். மோகன் மோகனமான பேரு, பேருக்கேத்த ஞானம். நாம் அடிக்கடி சந்திக்கலாம். வரேன். மிஸ்டர், என்ன? ரொம்ப நல்லா பாடுனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சேர வேண்டியது சேர வேண்டிய இடத்துலதான் சேர்ந்திருக்கு. நல்ல ஆள் தான் நீங்க. வேஷம் போட்டு எங்க அப்பாவை நல்லாவே ஏமாத்திட்டீங்க. கத்து கொடுத்ததே நீதானே. ஐயோ, வரேன். ரெஸ்டுக்கு கொடைக்கானல் போறேன்னு வந்தவனா நீ? பிளடி ஃபூல். ஏறல. பொண்ணோட லவ்வா. பிளட்டி ஃபூல். வாட உள்ள. போமேல.
வக்கீலா? நான் ஐஜி பேசுறேன். கல்யாண கடலாம் அடிக்கல? வெரி குட். முகூர்த்தத்தை முன்னால வச்சுக்க. சீக்கிரமே ஒரு நல்ல நாள்ல மேனகாவுக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். மோகன் வந்துட்டானா? அவனா வரல, நான் போய் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆமா, நைட்டு கிளப்ல உன்னை மீட் பண்றேன். ஓகே. வணக்கம் சாமி. வாவ், நீதானா? என்னடா அது கோலம்? ஆண்டி பண்ணார மாட்டான். ஆமா, கொடைக்கானல் போயிருந்தே பழனி போயிருந்தியா? உங்க அப்பாவை கேட்ட போதுல நீ இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. உட்காரு, எல்லாம் விவரமா சொல்றேன். திருவிழா போயிருந்தேன். என் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. என் ராஜியை போல அப்படியே அச்சு அடையாளமா கல்யாணின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். பெரிய பாகவதரோட பொண்ணு. ஆனா அழகுல அவ ஏழை இல்லை. அந்த சங்கீதம், அந்த சுரராகம் அசல் என் ராஜியை போல. அந்த சங்கீதத்தோட ஐக்கியமாயிட்டியா? வெரி குட். மேல சொல்லு, மேல சொல்லு. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போராடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போராடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. தூள் கிளப்பிட்ட. சாமியாரா இருக்கிறவ சம்சாரியா போற. ஆமா, அந்த கல்யாணி இந்த மோகனத்தோட எப்ப சேர போகுது? கல்யாணி மோகனமும் சேரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா சேரக்கூடாதுன்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா, கல்யாணி கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா என்ன பிரிச்சு அப்பா மெட்ராஸ் கூட்டி வந்துட்டாருடா. என்னடா அது? ஐஜியோ பிரிவினை பண்ணா என்ன அர்த்தம்? கல்யாணி என்னால பிரிஞ்சிருக்க முடியலடா. இறந்து போன ராஜி இதோ நாருக்கேன்னு கல்யாணியா வந்திருக்கா. இவளையும் நான் கைவிட்டா கவலைப்படாதடா. அவன் பெரிய இடத்து பிள்ளை. அவனை விரும்புறது அவன் தப்புத்தான். இனியாவது அவனை மறந்துருமா? அதுதான் நல்லது. கல்யாணி, கல்யாணி, நீ கவலைப்படாத. அப்பா சொன்னதை கேட்ட. மோக ரொம்ப நல்லவர். அவர் எப்படியும் உன்னை பார்க்க திரும்பி வருவாரு. என்னை எதிர்த்து நிக்க போறியா? அப்பா, இந்த அப்பாங்கிற சொல்லுக்கு மதிப்பும் கொடுக்கறியா? பெத்தது ஒன்னே ஒண்ணு, அது பெருமையோட வாழணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அந்த கனவு நனவாகணும்னா கல்யாணி எனக்கு மனைவியா நிச்சயம் பண்ணுங்கப்பா. ஏழையும் பணக்காரனும் ஒண்ணுன்னு சொல்ற ஆண்டவனுக்கு பட்டும் பீதாம்பரமும் தான் போத்துறாங்களே தவிர பழைய கந்தல போத்துறதில்ல. நீ அந்த சொல்ல ஒரு ஐக்கியோட மகன். உனக்கு அந்த கிராமத்து பாகவதரோட மகன் மனைவியாகிறதா? நான் பணத்துக்கு தாலி கட்டணுமா இல்ல பொண்ணுக்கு தாலி கட்டணுமா? அந்தஸ்து பார்க்காம என் அப்பாவை நடந்துக்குங்க. கல்யாணியோட என்ன வாழ விடுங்க. வாழ விடாதா? சின்ன வயசுல ஒருத்தி தண்ணியில விழுந்து செத்து உன் மூளையை குழப்பினா, இப்போ உன் மூளையை குழப்பவளையும் தண்ணியில அமைக்க கொண்டுடுவேன். கொல்ல முடியாது. என் கல்யாணி கொல்ல விட மாட்டேன். என்னடா சொன்ன? என்னடா அண்ணா என்னாச்சுக்கா? அவரு எங்கடா? அதோ அங்க அண்ணன் கார் வந்து நிக்குது.
கல்யாணி என்னடா கல்யாணி என்ன விட்டுட்டு போயிட்டா. கல்யாணி என்ன விட்டுட்டு போயிட்டா. Calm down. Calm down, மோகன். கல்யாணி எங்க அப்பா தண்ணியில் நமக்கு கொண்டுட்டாரு. எங்க அப்பா கொலைகாரன். Calm down. Calm down, please. யாரும் யாரையும் கொலை பண்ணல மிஸ்டர் மோகன். நீங்க பார்த்தது வெறும் கனவுதான். உங்க கல்யாணி உயிரோடு தான் இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்க்கணுமா? அவங்க சாகல. உண்மையாவா சொல்றீங்க டாக்டர்? உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும்? வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. மோகனுக்கு ஆர்கியூ அனாலிசிஸ்ங்கிற நோய் உண்டாயிருக்கு. நடக்காதத நடந்ததா நினைச்சு கவலைப்படுவாங்க. இந்த டிசீஸ் இப்படித்தான். இதை எப்படி கியூர் பண்றது டாக்டர்? உடம்ப பாதிச்சா மருந்து சொல்லலாம். மனசு பாதிச்சா we will see. ஹலோ, டோன்ட் வரி சார். மிஸ்டர் மோகன் சீக்கிரம் குணமாயிடுவாரு. இப்பவே ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அவசரப்படாத. குளம் தெளியணும், அப்புறம் தண்ணி குடிக்கணும். மோகன் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்கட்டும். 5 தான். நீ உள்ள போப்பா. குட் பாய். வாங்க மோகன். கல்யாணி. மோகன், you can only take the flowers, not the roots. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம் வந்தீங்க? செவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறாங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்து வருவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? பூஜைக்கு போக வேண்டும். டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்க. பையன் சௌரியமாயிட போறங்க.
குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு, பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே. எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே. சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது, அதனால மகனே. பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புன்னு ஓடி போயிடலாம். சாமி நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டவர் சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேணையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னையா உங்க இஷ்டத்துக்கு வாசப்படி வச்சு கட்டிருக்கீங்க? எனக்கு ஒரு வாசப்படி வச்சு கட்டியிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. பாயா ஐயா என்னையா லொய்யா கொய்யா. இருக்கும் போதும் அழுகின்றாய், இருக்கும் போதும் அழுகின்றாய். வாழை மரம் கட்டி வாழ நினைத்ததென்ன, ஆளுக்கொரு பக்கம் காலம் பிரித்ததென்ன, அந்தி நேரம் வந்த போது தன்னந்த நீமையில் பாடும் ஒரு குயில் நான் வாழை மரம் கட்டி வாழ நினைத்ததென்ன. வானமும் எனதாகுமோ, மனதிலே அலையோயுமோ, மனதெல்லாம் துடிக்குமே, உனக்கது கேட்குமோ? கேட்குமே கேட்குமே காதலின் கீதமே. இதய நதிகள் சேரும் அழுத கடலின் ஓரம், காதல் மழைதனில் தேகம் நனைந்தேன். வாழை மரம் கட்டி வாழ நினைத்ததென்ன, ஆளுக்கொரு பக்கம் காலம் பிரித்ததென்ன, அந்தி நேரம் வந்தபோது தன்னந்த நீமையில் வாடும் தனிமையில் நான் வாழை மரம் கட்டி வாழ நினைத்ததென்ன. தோப்பிலே குயில் கூவினான், துரையென எழுந்தோடினேன். காற்றிலே மரம் ஆடினால் கனிந்த உன் முகம் தேடினேன். நதியிலே நடந்து நான்
ஞாபகம் வந்ததே, வேதனை தந்ததே. இளங்கள் இருந்த கிளியும் எங்கே, வாழை மரம் கட்டி வாழ நினைத்ததென்ன? ஆளுக்கொரு பக்கம் காலம் பிரித்ததென்ன? அந்தி நேரம் வந்தபோது தன்னந்தனிமையில் பாடும் ஒரு குயில் நான். வாழை மரம் கட்டி வாழ நினைத்ததென்ன? ஆளுக்கொரு பக்கம் காலம் பிரித்ததென்ன? மிஸ்டர் மோகன், ப்ளீஸ் சிட் டவுன். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும். கேட்கட்டுமா? சொல்லுங்க டாக்டர். மோகனுக்கு வியாதி குணமாயிடுச்சு. நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா மோகனோட மனசு ரொம்ப பலகீனமா இருக்கு. He is very sensitive and emotional. வியாதிகளை கிருமிகளும் உண்டாக்குது, சில நேரம் பெத்தவங்களும் உண்டாக்கிடுறாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, மோகன் கல்யாணிங்கிற பெண்ணை ரொம்ப விரும்புறாருன்னு தெரியுது. ஒரு கால் அந்த சம்மந்தம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். உங்க பொசிஷனுக்கு அந்த இடம் சரியில்லைன்னு தோணலாம். அதுக்காக உங்க மகனை நீங்க இழந்துடக்கூடாது இல்லையா? மோகனோட சந்தோஷம் முக்கியம்னா let him marry her. கட்டி காக்குறவர் மட்டும் தகப்பன் இல்ல, விட்டு கொடுக்கிறவரும் தகப்பன் தான். ஒரு மனோதத்துவ டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன், எதையும் ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓ ராஜா க்ளோஸ். வாடா வா. வாங்க அங்கிள். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வரேன் அங்கிள். என்னடா மூட்ல வர? சங்கர், மோகன் உடம்பு நார்மலுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் கல்யாணத்தை தள்ளி போட சொல்றியா? அது இல்லடா, மறுபடி மென்டல் டிசார்டர் வராம மோகன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் கிராமத்துல காதலிச்ச கல்யாணியத்தான் மனைவியாக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். ஐ எம் சாரி சங்கர், சம்பந்தி ஆகணும்னு நினைச்சோம், பழையபடி சிநேகிதனாவே இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. என் மகன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டோன்ட் பி சில்லி. டேய் சக்கரவர்த்தி, எவிடன்ஸ் வச்சு ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னு தான் எப்படி எப்படியோ வாதாடுறோம். முடியல அதுவே தோத்து போச்சுன்னா இட் இஸ் ஃபேட், விதிடா. விடா, உன் மகன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். until death we are friends. even after death. மேனகா, இந்த ப்ரொபோசல் போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாதுமா. உலகத்துல எத்தனையோ மாப்பிள. இன்னொரு மாப்பிள்ளையா? இனிமே சுயமரம் நடத்த நான் விரும்பல டாட். நீங்க எனக்குதான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை நான் இழக்கல, இழக்கவும் மாட்டேன்.
உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். நீ காதலிச்ச பொண்ணுதான்ப்பா, கல்யாணிதான். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹேதுஞ்சேன சரதாம் சதம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாலை மாட்டீங்க. இப்ப நீங்க முடிச்சு போட்டீங்க. இந்தாங்க உங்களுக்கு, இது உங்களுக்கு. போயிட்டு வாமா. சுருதியும் பாட்டும் போல நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வாமா. அழகு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களே? ருசியா இருந்து குடிச்சிட்டேன். எனக்கு பாதி வைக்க வேண்டாமா? ஏன்? கணவனும் மனைவியும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சரிபாதி பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் கணவன் எச்சல் பண்ண பால மனைவி குடிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது கூடவா தெரியல? கஷ்டம். ஓஹோ, அப்படின்னு இருக்கோ. இப்போ உனக்கு எச்சல் பண்ண பால் தானே வேணும்? இந்த கல்யாண ரிசப்ஷன்ல நாங்க கச்சேரி எதுவும் பிக்ஸ் பண்ணல. அதுக்கு காரணம் மிஸ்ஸஸ் மோகன், ஐ மீன் கல்யாணி ரொம்ப அருமையா பாடுவாங்களா. கல்யாணி, உங்களோட இனிமையான குரலை கேட்க நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பாடுங்களேன். இசை பாடு நீ இளங்கன்
சசரி சச சசகா சசரி சச கமப கமபத பத 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 பம கமபத பத பனிசா யார் யாருக்கு யார் என்று தெய்வங்கள் சொல்லும் அதுதானே முடிவாக வெல்லும் மனம் போல வாழ்வு என்னை வந்து சேர மனராஜன் கைகள் மாங்கல்யம் சூட இரவும் பகலும் பகிர்ந்த ஆனந்தம் இதுவல்லவோ இசை பாடு நீ இளங்கன்றலே இளவேனில்தான் இந்நாளிலே உருவாகும் சுகமான ராகம் நான் கொண்ட காதல் நலமானது பொட்டோடு பூச்சூடும் நான் இசை பாடு நீ இளங்கன்றலே உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. லேடிஸ் ஃபர்ஸ்ட். மோகன், எல்லாரும் சாப்பிட வேண்டாம். ஓஎஸ் வாங்க வாங்க. இது வந்துடுறேன். மோகன், எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. கல்யாணி உள்ள போனா திரும்பி வரவே இல்லப்பா. அப்படியா? கொஞ்சம் பிடி. கல்யாணி, மோகன் வெக்ஸ் கல்யாணி. கல்யாணி, கல்யாணி, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? தெரியல, பரிசுத்தமான காதலுக்கு ஆயுசு
மிஸ்டர் சக்கரவர்த்தி, மிஸ்டர் சக்கரவர்த்தி, கல்யாணியை காப்பாற்ற முடியல. ஐம் சாரி. ஆனந்த், இந்த விஷயத்தை என் மகன்கிட்ட நீ தான் சொல்லணும். அங்கிள், நான் அவனை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லப்பா. மோகன், மோகன், கல்யாணி சலீமான்னு எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கா. அவ அடிக்கடி சொல்லுவா, சொர்க்கத்துல ஒரு அற்புதமான மரம் இருக்கான். அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஜீவனை குறிக்குமா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட பேரும் அந்த இலையில இருக்குமா. காத்தடிக்கும் போது எந்த பேருள்ள இலை கீழே விழுதோ அவங்க செத்து போயிடுவாங்களா. அதுல பழுத்த இலையும் விழும், பச்சை இலையும் விழும், சின்ன சின்ன குழந்தை இலையும் விழுன்னு சொல்லுவா. ஏங்க, அந்த இலையில என் பேரும் எழுதிதானே இருக்கும். அங்க அடிக்கிற காத்து இப்போ இங்க அடிச்சா உங்க மடியில சாஞ்சிருக்கிற இந்த இன்பத்தோட என் கதையும் முடிஞ்சிடும் இல்லையா? மோகன், மோகன், அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. என்னடா அது பைத்தியக்காரத்தனம்? Calm down. Control yourself. கொன்றன் கடிச்சதுல இருந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். மோகன், உன் சந்தோஷத்துக்காகத்தான் கல்யாணிய கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதெல்லாம் என் துரதிருஷ்டம்பா. எனக்கு மனைவியாகணும்னு யார நினைக்கிறனோ அவங்க எல்லாம் என்னை தவிக்க விட்டுட்டு, அப்ப ராஜி, இப்ப கல்யாணி. அதுக்காக காலம் பூரா தனியா இருக்க முடியுமா? மோகன், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படணும்னா அதுக்கு கல்யாணம் தேவைதான்ப்பா. இல்லப்பா, உங்க மனசுக்கு யார பிடிக்குதோ அவளை கட்டி வைங்க. மோகன், நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, எனக்காக வாழணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இனிமே அடுத்தவங்களுக்காக வாழ முயற்சி பண்றேன். Thank you, my dear son.
சதாம் கண்டே பத்ராமி சுபகே தஞ்சீன சரதாம் சதம் எல்லாம் அச்சல் பண்ணுங்க. இவ்வளவு ஆசையா இருக்காதா பெண்ணு? முதல்ல பால். லேடிஸ் ஃபர்ஸ்ட். என்ன யோசிக்கிற? குடி. ஓ, முதல்ல புருஷன் தான் முதல்ல பால் சாப்பிடணும், மீதிய அப்புறம் மனைவி சாப்பிடணும்ல? எனக்கு மீதி? பால்ல மீதி வைக்கலாம், பாய்சன்ல மீதி வைக்கலாமா? நான் குடிச்சது விஷம். ஒரு கையால அவன் அணைச்சுக்கிட்டே மறு கையால விஷத்தை கலக்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன் திட்டமிட்ட சதிக்கு. லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன அன்னைக்கு கல்யாணியை கொல்றதா நினைச்சு நீ என்ன கொல்லிட்ட. ஆசையா என்னோட வாழ நினைச்ச அந்த அப்பாவி பொண்ணு ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட வாழ நீ சம்மதிக்கல. பொண்ணுக்கு பொறாமை இருக்கலாம், ஆனா பொறாமையே பொண்ணாயிடக்கூடாது. உன்னை தவிர வேற யாருமே என்ன சொந்தம் கொண்டாடக்கூடாதுங்கிற பேராசையில தாலி கட்டிருக்கியே. அந்த தாலியோட ஆயுசு எவ்வளவு நேரம் பாத்தியா? எந்த முதலளவுல என் கல்யாணி உயிர் பிரிஞ்சதோ அதே முதலளவுல நீ விதவையா நின்று சாகர வரைக்கும் என்ன நினைச்சு நினைச்சு சித்திரவதை அனுபவிக்கணும். நான் செத்தும் வாழ்வேன், நீ வாழ்ந்துகிட்டே சாவேன்.
Gabadaba 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 dasari se dasari se dasari se dasari se dasari se dasari se gaga ga re re sa sa da 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 sa sa da 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 ba ba ga 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 sari ga re ga ba gabada ba da sa gabada ba da sa dasari sari ga